ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிசியில் இருக்கக்கூடிய சிமோஸ் பேட்டரி அது அதோட பவர் காலி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு பிசியில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த பிசியில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னங்கிறத இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாகவே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees தான் வரும். கரெக்டான மாடல் பார்த்து நீங்கள் வாங்கணும். இதே சிமோஸ் பேட்டரியில் நிறைய மாடல் இருக்குது. ஸோ கரெக்டான மாடல் பார்த்து வாங்க. ஸோ அது எப்படி பார்க்கலாங்கிறத இந்த வீடியோவில் தான் ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பேட்டரி மாற்றுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிசி. ஸோ என்ன ப்ராப்ளங்கிற ஷோ பண்ணுறேன். ஆன் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆன் ஆனதும் ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். இதற்காக தான் இப்போ நம்ம சிமோஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிமோஸ் பேட்டரி நான் க்ளோஸ்அப்பில் ஷோ பண்ணுறேன். ஸோ மாடல் எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணியது பார்த்தீங்கன்னா டூரசெல்லோடது மாடல் பார்த்தீங்கன்னா CR2032, அதாவது 2032. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா பிசிலையுமே இதே மாடல் தான் வரும். பட் பிராண்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது டியூரசெல் போட்டிருக்கேன்னா அதில் வேறு ஏதாச்சும் பிராண்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வால்ட் பார்த்திங்கன்னா 3 watt தான் போட்டிருக்காங்க. ஸோ இது லித்தியம் பேட்ரி. ஸோ கரெக்டான பேட்ரி பார்த்து வாங்கி போடுங்க. சப்போஸ் வேறு ஏதாச்சும் வாங்கி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிமோஸ் பேட்டரியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிப்போம். கத்தி ஜஸ்ட் ஃபார் ஃபன். நீங்கள் இதை கையாலே எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையால் பித்தும் எடுத்துக்கலாம். வர மாட்டேங்கிறானே. ஓகே. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓ மை காட், டிஃப்ரெண்ட் டைப்பாக கொடுத்துருக்காங்க காய்ஸ். இது நீங்கள் இதை நீங்கள் பிக்கிற டைம் பார்த்துப்பீங்க. இது அவங்க 2 லேயராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. என்னடா இவ்வளோ கேவலமாக பிக்கானே நினைக்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் நான் இதை கட் பண்ணுறது, அதனால் தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ நம்மளோட அன்பாக்சிங் எப்போவுமே கேவலமாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி கேவலமாக அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சிமோஸ் பேட்ரி. இப்படி தான் இருக்கும். ஸோ பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக மதர் போர்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது ஃப்ரண்டில் ஓப்பனில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் வைங்க. சப்போஸ் தப்பாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா மதர் போர்டுலேயே லாக் பொட்டுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சிமோஸ் பேட்ரி. இதை தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். எது மட்டும்னா புதுசாக ஒரு சிமோஸ் பேட்டரி நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணது பார்த்துருவீங்க. ஸோ இந்த சிமோஸ் பேட்டரி தான் இதில் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சிமோஸ் பேட்டரி எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி நீக்கிட்டிங்கன்னா போதும். அது ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி வெளியில் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் வரலைன்னா கொஞ்சம் கூட நீக்கினீங்கன்னா இது வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். அது எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வெளியில் எடுக்கணும். சப்போஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். அதாவது மதர் போர்டே டேமேஜ் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேட்டரி நம்ம இப்போ போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக உள்ள லாக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடு அடித்தோம் கரெக்டாக வந்துருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தலைகளாக போட்டுட்டேன்னா வெயிட் a minute. தலைகளாக போடவே இல்லை. நீங்கள் எப்படி போட்டாலும் கரெக்டாக போட்டால் போதும். நான் நல்லா இருக்கிறதுக்காண்டி இப்படி போடுறேன். ஸோ போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். அது லாக் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த சைடில் நீங்கள் பார்த்து எழுதிட்டு இந்த லாக் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சைடும் லாக் ஆகிடுச்சு. கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பீஸை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி
ஒர்க் ஆகுதா ஃபஸ்ட் இது ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லை வேறு ஏதாச்சும் புது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டே, அதாவது எஸ்டர்டே சிமோஸ் பேட்டரி மாற்றலாம். ஸோ இன்றைக்கி இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு நாள் வந்து திரும்ப வரும், மார்னிங் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகலை. ஸோ மானிட்டரில் எல்லாம் வருதாங்கிறத பார்ப்போம். ஸோ விண்டோஸ் லோட் ஆகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா டைம் டேட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக கஷ்டப்பட்டு பிசியை ரெடி பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னு பார்த்துட்டீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேட்டரி தான். இது நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறேன்னு வச்சிங்கன்னா பண்டிலாக தான் கிடைக்கும், சிங்கிள் பீஸாக கிடைக்காது. நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிங்கிள் பீஸாக கிடைக்கும். நீங்கள் வந்து பிசி லேப்டாப் வந்து ரிப்பேர் பண்ணுற கடையில் போய் நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லாத பட்சம் நீங்கள் வந்து வாட்ச் ஏதாச்சும் சரி பண்ணுற கிடைக்கும், அங்கே கடையிலேயே நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். ஸோ மாடல் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, தப்பான மாடலை வாங்கி போட்டாதுங்க. மோஸ்ட்லி அது வந்து டேமேஜஸை க்ரியேட் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம போட முடியாது வந்து ஒரு சின்ன பார்ட்ஸில் கிடையாது, மதர் போர்டு மெயின் மதர் போர்டில் தான் போடும். அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து லேப்டாப்ஸுக்கு நீங்கள் வந்து போடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 மாடலான சிமோஸ் பேட்டரிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா காயின் பேட்டரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயர் மூலமாக வரும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா காயின் பேட்டரி தான் இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மோஸ்ட்லி வந்து லேப்டாப்ஸில் தான் இருக்கும், பிசியில் வந்து இருக்காது. பிசியில் காயின் பேட்டரிஸ் தான் இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.